வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே தமிழ் சினிமாவில் கடந்த 2 வாரங்களாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்க திரைப்படங்கள் என்னென்ன, எந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றுக்கு தோல்வி பெற்றுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ் சினிமா பிடிக்குன்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபேவரட் ஆக்டரை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வாரம் தமிழ் சினிமாவில் விமல் அவர்களுடைய போகும் இடம் தூரமில்லை திரைப்படம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வெளியானுச்சு. இந்த படம் அறிமுக இயக்குனர் ராஜ் இயக்கத்தில் இந்த படத்தில் விமல் கருணாகரன் நடிச்சிருந்தாங்க. படம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வெளியாகி விமர்சன ரீதியாக தற்போது வெற்றி பெற்றுக்கு. படத்தை பார்த்தவங்க எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் 4 கோடி. இந்த படம் வெளியான 4 நாட்களில் 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மொத்தமாக 6 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி ஒரு வெற்றி பெற்ற படமாக மாற வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததாக கடந்த வாரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட கொட்டுக்காளி திரைப்படம் நேரடியாக தேட்டில் வெளியானுச்சு. இந்த படம் வினோத் ராஜ் இயக்கத்தில் சூரிய அண்ணாம்பேன் நடிப்பில் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் உருவானுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பே பல ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியில் அவார்டு வாங்கினதுனால படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் படத்தில் கிளைமேக்ஸே வைக்காதது, படத்தோடைய வேகம் ஸ்லோவாக இருந்தது போன்ற பல நெகட்டிவ் விமர்சனம் இந்த படத்துடைய வசூல் அடி வாங்கியிருக்கு. படத்துடைய பட்ஜெட் 8 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் 4 நாட்களில் இந்த படம் 1 கோடி ரூபாய்க்கு கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ விமர்சன ரீதியாகவும் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் தான் கிடைச்சிருக்கு. வசூல் ரீதியாகவும் எதிர்பார்த்த வசூல் கிடைக்கல. இது வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு தோல்வி பெற்ற படமாக மாறியிருக்கு. அடுத்ததாக வாழை திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நேரடியாக தேட்டில் கடந்த வாரம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் இந்த படத்தில் கலையரசன், நிக்கிலா விமல் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. படம் வெளியானதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் இந்த திரைப்படத்தை குடும்பமாக போய் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியான தரமான திரைப்படங்களில் இந்த படமும் ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கு விமர்சனம் கொடுக்குறாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் 8 கோடி. இந்த படம் 4 நாட்களிலேயே 4 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மொத்தமாக 25 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கடந்த வாரம் வெளியான கொட்டுக்காளியை விட இந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் வசூல் ரீதியாக இந்த படம் பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்றிருக்கு. அடுத்ததாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியான டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கு நல்ல விமர்சனம் தற்போது வசூல் ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அருண்தி, பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு தொடக்கத்தில் நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தாலும் அதற்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்கிட்டாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் வெறும் 12 கோடி. ஆனால் தற்போது நிலவரப்படி இந்த திரைப்படம் வெளியான 2 வாரத்தில் மொத்தமாக 25 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி தங்களான விட வசூலில் அதிகமாக கலெக்ஷன் பண்ணி இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற படங்கள் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியான தங்கலான் திரைப்படம் வசூல் ரீதியாக அடி வாங்கியிருக்கு. தங்கலான் திரைப்படம் பா ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி, பசுபதி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சாலும் படத்தோடைய கதை கொஞ்சம் தொய்வாக இருந்ததுனால இந்த திரைப்படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பெருசாக கண்டுக்கலன்னு சொல்கிறாங்க. அதனால படத்துடைய வசூலும் அடி வாங்கியிருக்கு. முதல் 4 நாட்கள் இந்த படம் 50 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணாலும் அடுத்த 8 நாளில் இந்த படம் 30 கோடி ரூபாய் கிட்ட தான் வசூல் பண்ணியிருக்கு. இதனால படம் மொத்தமாகவே 85 கோடி ரூபாய் கிட்ட தான் வசூல் பண்ணியிருக்கிறது தான் சொல்கிறாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் 120 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால இந்த படம் 120 கோடி ரூபாயே மொத்தமாக வசூல் செய்யாது அப்படிங்கிற லெவலுக்கு சொல்கிறாங்க. இதனால தங்கலான் திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு தோல்வி பெற்ற படமாக மாற வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தோடைய ஓடிடி மற்றும் ஆடியோ உரிமத்தை படக்குழு 40 கோடி ரூபாய்க்கு மேலே மொத்தமாக விற்றுருக்கிறதுனால படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு இந்த படத்தினால லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பாரஞ்சி தங்கலான் கதையை இன்னும் சிறப்பாக வடிவமைச்சிருந்தா படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கடந்த 2 வாரமாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகி உங்களை கவர்ந்த திரைப்படம் எது? தங்கலான், கொட்டுக்காளி போன்ற திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் வசூல் ரீதியாக அந்த படங்கள் வெற்றி பெறலை, ஒரு ஆவரேஜான வெற்றின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.